அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இது தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம்னா லிவியாத்தான். லிவியாத்தான் என்று ஒரு பெரிய மிருகம், பாம்பு போல, நி நெளிந்தோடும் பாம்பு, வளைந்தோடும் பாம்பு அப்படின்னு பைபிளில் போட்டுக்குதுங்க. அது டிராகனாக கூட இருக்கலாம், ஏன்னா நெருப்பை கூட கக்குது அப்படின்னு போட்டுருக்கு. நீங்கள் யோபு 41வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்குது, அந்த லிவியாத்தானை யாரை தொட்டு உயிரோடு இருக்க முடியுமா? அதுக்கு மூக்கான கயிறு போட்டு கட்ட முடியுமா? அதை தொட்டவன் கதி என்ன ஆகும்? அது நெருப்பை கக்குமே, அது நெருப்பு எரிஞ்சு கரியாகிடும், இந்த கக்கிற நெருப்பு எரிஞ்சு கரியாகிடுமே. இப்படிலாம் அதில் நிறைய போட்டிருக்குதுங்க. யோபு 41வது அதிகாரம் படித்து பாருங்கள். அதை லிவியாத்தான் என்ற அந்த இது பற்றி போட்டுக்குது. அப்புறம் நீங்கள் ஏசாயா 27:1 கூட லிவியாத்தான் என்ற பெரும் விரைந்தோடும் பாம்பை, வளைந்தோடும் பாம்பை கர்த்தர் தண்டிப்பார் அப்படின்னு இருக்குங்க. அப்போ பாருங்கள், இது ஏன்னா இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இது கடைசி காலத்தில் இது திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. அது திரும்பிலாம் வராதுங்க. ஏன்னா ஆண்டவர் தண்ணியில் படைத்த பெரிய நாகம் இது. ஏன்னா நீங்கள் ஏசாயா 27 பாருங்கள், விரைந்தோடும் பாம்பு, நெளிந்தோடும் பாம்பு, பெரிய பாம்பு அப்படின்னு போட்டிருக்குங்க. அதை கர்த்தரே அதை கொல்ல முடியும், வேறு யாராலையும் அதை கொல்ல முடியாது அப்படின்ட்டு அந்த கடவுள் சொல்கிறாரு. அந்த வேதத்தில் போட்டிருக்குதுங்க. அந்த விரைந்தோடு பாம்பு எப்படிப்பட்டதுன்னு யோபுல போட்டிருக்குது. அதை தொட்டான் கெட்டான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குதுங்க. அது யாரும் தொடவும் முடியாது, அதுக்கிட்ட விளையாடவும் முடியாது, அதை பிடிச்சி கட்டவும் முடியாது, அது மாதிரி போட்டிருக்குதுங்க. ஆனால் அது இப்போ இருக்குதா? இல்லை. எப்படி இல்லை? அது ஆண்டவரே வெட்டி போட்டார் அப்படின்னு வருது. எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்கீதம் 74வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். அதில் ஆண்டவரே லியாத்கானை தலையின் நசுக்கி அதை துண்டு துண்டாக வெட்டி காட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டார் அப்படின்னு வருதுங்க. அப்போ பாருங்கள், அது ஆண்டவர் அதை வெட்டிட்டார். அதனால தான் உங்களுக்கு அது ஆக்சுவலாக ஒரு பெரிய டைனோசராக கூட இருக்கலாம். அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது பாம்பு போல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. அந்த பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தான் போட்டுக்குது தவிர, அது ஒரு மிருகமாக போடல. அது நீரில் கடவுள் படைத்த ஒரு பெரிய மிருகம் அது. அது போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ளைட்டு போகும்போது அந்த மேகத்தில் அந்த வெள்ளை மாதிரி போன வழி தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது கடலில் போகும்போது அந்த இடம் அப்படியே வெள்ளையாக தெரியும். அப்போ பாருங்கள், அது எப்படிப்பட்ட இது பாருங்கள். சங்கீதம் 104:26 போட்டுக்குது, அது கப்பல் ஓரத்தில் துள்ளி விளையாடும் லியாத்தானை அங்கே வைத்திருக்கிறார். கப்பல் போகும்போது அங்கே துள்ளி விளையாடும் லியாத்தானை அங்கே வைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட லியாத்தான்லாம் இப்போ இருந்துச்சுன்னா நம்மெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்மெல்லாம் யார் கடலில் போக முடியும்? யாரும் கடல்லே போக முடியாது, கப்பல் பிரயாணமே பண்ண முடியாது. ஆனால் அதை ஆண்டவர் வெட்டி போட்டார் அப்படின்ட்டு சங்கீதம் 74:14 அதில் கிளியராக போட்டுருக்குதுங்க. நீங்கள் படித்து பாருங்கள். ஒருவேளை அதெல்லாம் இருந்திருந்தால் நம்மளாலாம் வாழ முடியுமா? யாராவது கடலில் போய் நிற்க முடியுமா? கடலில் பயணம் செய்ய முடியுமா? கடலில் போய் மீன் பிடிக்க முடியுமா? அது எதுவுமே பிடிக்க முடியாது. அப்போ ஆண்டவரே அதை செஞ்ச, வேறு யாருமே எந்த மனுஷனாலையும் அதை கட்டுப்படுத்த முடியாதாங்க. அந்த அளவுக்கு அது படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அதில் போட்டிருக்குதுங்க. நீங்கள் அது யோபு 41 அதிகாரம் படித்து பாருங்கள். அதுக்கு ஒரு சாப்டரே அப்படியே பயங்கரமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு அது ஒரு கொடூரமான ஒரு மிருகம், மிருகம், நீரில் வாழ்கிறது, எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு இதாக இருக்குது அப்படின்ட்டு அதில் போட்டுருக்குதுங்க. அப்போ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இதை எந்த மனுஷனை, அப்போ அது எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். விரைந்தோடும் பாம்பு, நெளிந்தோடும் பாம்புன்னா பெரிய பாம்பு அப்படின்னு போட்டுக்குது. அப்போ அது எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள்.
அப்போ அது எந்த மனுஷனால அது வந்து இருந்தால் மனுஷனுக்கு ஆபத்து அப்படின்றது பட்சத்தில் தான் ஆண்டவர் வந்து அது வந்து சங்கீதம் 74:14 சொன்னபடி அது தலையை நசுக்கி அதை துண்டு துண்டாக வெட்டி அதை காட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அது வந்து காட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டாச்சுங்க. வேறு யாராவது வந்து இந்த லியாத் கான் கடைசி காலத்தில் வரும், இப்படி வரும், அப்படி வரும், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் சங்கீதம் 74:14 படிங்க. அதில் கிளியராக போட்டுக்குது. அவர் அதை தலையை நசுக்கினார், துண்டு துண்டாக வெட்டினார், அதை காட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டார் அப்படின்னு க்ளீனாக அதில் போட்டிருக்குதுங்க. அதனால யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கு தான் நீங்கள் வேதத்தை படிக்கணும். வேதத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் உள்ள ஞானம், அறிவு, புத்தி மற்ற எதுலையுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் வேதத்தை படிங்க. அந்த லிவியாத்தான்றது வந்து கடவுள் படைத்த ஒரு பெரிய மிருகம், கடல் மிருகம். அந்த கடல் மிருகத்தை யாராலும் கொல்ல முடியாது, யாராலும் அடிக்க முடியாது, யாராலும் பிடிக்க முடியாது, தூண்டி போட்டு கூட பிடிக்க முடியாது, அதை யாரும் தொடவும் முடியாது. அப்பேற்பட்ட மிருகத்தை, நெடிய பாம்பை, விரைந்தோடும் பாம்பை ஆண்டவரே தலையை நசுக்கி அதை வெட்டி போட்டார் என்பது மட்டும்தாங்க உண்மை. இது இந்த நிகழ்ச்சி மூலியமாக இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. அதனால இதை சொன்னேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் சொன்ன வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஏசாயா 27:1, சங்கீதம் 74:14, சங்கீதம் 104:26, அப்புறம் யோபு 41. இதை படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பு சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.